In today's session, we will be discussing about circle. இந்த சர்க்கிள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட்லேயே இதை பற்றி படிச்சிருப்பேன், சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லெட் அஸ் ட்ரா எ பிளேன். ஒரு பிளேன் இருக்குது, ரெக்டாங்குலராக ஒரு பிளேன் போட்டிருக்கேன். அதில் ஒரு சர்க்கிள் போட்டோம்னா இன்சைட் த சர்க்கிள், அதை இன்டீரியர் ரீஜியன், சர்க்குலர் ரீஜியன் இன்டீரியர் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கிறது எக்ஸ்டீரியர் இல்லையா? இப்போ இந்த அந்த நீங்க ரைட் பண்ற எழுதுற ஸ்கிரீன் தான் சார், இல்லை அது நான் வேற எழுதியிருக்கேன், அதை விட்டுருங்க. ஸோ இன்டீரியர் அண்டு எக்ஸ்டீரியர் அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறது எது? இந்த சர்க்கிள் அப்படின்ற பவுண்ட்ரி, சர்க்குலர் பவுண்ட்ரி. ஸோ சர்க்கிளில் நல்லா கவனிச்சுக்கோ, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இன்டீரியர் ரீஜியனில் இருக்கா, எக்ஸ்டீரியர் ரீஜியனில் இருக்கா? இன்டீரியர் சார். ஓகே. வாட் இஸ் ரேடியஸ் of a circle? Half of the Pranav. அது half of the circle na semi circle. நான் கேட்டது radius தான் கேட்டேன். What is radius? ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அதை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்க்கிள் மேலே என்ன இருக்கும்? மூவிங் பாயிண்ட்ஸ், அது லோக்கஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற சென்டர் பாயிண்ட்டுக்கும் லோக்கஸ்ன்ற மூவிங் பாயிண்ட்டுக்கும், இந்த மூவிங் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே ஈக்குவ டிஸ்டண்ட்டாக இருக்கும் ஃப்ரம் த சென்டர். ஸோ அப்போ ஃபோக்கஸையும் லோக்கஸையும் லிங்க் பண்ணுற அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? சென்டராக இருக்கிறது என்னது? ஃபோக்கஸ். அது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். எழுதிக்க, வெறுமனை கவனிச்சா பார்த்தாது, பேனால எழுது. வாட் இஸ் ஃபோக்கஸ்? இதில் புக்கில் இருக்காது. ஃபோக்கஸ் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட். எழுது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸ்ரீவந்த் ஒன்று தான் சொன்னேன், எழுதுகிற மாதிரியே தெரியல நீங்கள். ஃபிக்ஸ்டு பாயிண்ட். லோக்கஸ் அப்படின்னா என்ன? மூவிங் பாயிண்ட். ஸோ மூவிங் பாயிண்ட்னாக்கா அப்படியே மூவ் ஆகுது இல்லையா? இந்த மூவிங் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், தே ஆர் ஈக்குடிஸ்டன்ட் டு த சென்டர். ஸோ அதனால தான் யூ கேன் டேக் எனி லோக்கஸ் அண்ட் ஃபோக்கஸ், அதை லிங்க் பண்ணால் அதுதான் என்னது? ரேடியஸ். ஸோ அப்போ இந்த ரேடியஸ்ன்றது ஒரு ஈக்குடிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய லைன். அது டபுள் த ரேடியஸ், அதாவது ரேடியஸை அந்த பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணி ஈக்குவலாக கொண்டு வந்தோம்னாக்கா தட் இஸ் த டயாமீட்டர் இல்லையா? இந்த டயாமீட்டர் அப்படின்னா அது வந்து த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லலாம். வாட் இஸ் தட்? டயாமீட்டர் இஸ் த longest chord of the circle. ரோஹித் ஏதுப்பா? எங்க சொல்லு பார்ப்போம். வாட் இஸ் டயாமீட்டர்? தப்பு. the longest length of the chord that passes through the center of the circle. அந்த டெஃபினிஷன்லாம் கிளியராக இருக்கணும். what is diameter? The longest chord passing through the center of the circle, that is called the diameter. So the diameter that equally divides the circle. அப்போ டயாமீட்டருக்கும் ஆர்க், அது கொடுக்குற ஆர்க்குக்கும் இடையில் உள்ள ரீஜனை நம்ம செமி சர்க்கிள்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு செமி சர்க்கிள் அப்படின்னாக்கா ஒரு ஃபுல் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுது, ஒன் ஃபுல் சர்க்கிள்.
ரெண்டு செமி சர்க்கிளில் சேர்த்தோம்னாக்க ஒரு ஃபுல் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இப்போது let us consider இந்த சர்க்கிள் ஒன்று எடுப்போம். Look at the diagram. Sir, diagram is not visible. Wait. You are also not visible as and when you are disappearing. So, you have got a circle. நான் என்ன பண்ணியிருக்கேன், PQ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இட் இஸ் நாட் இன்டர்செக்டிங் வித் த சர்க்கிள். ஸோ இட் இஸ் அ நான் இன்டர்செக்டிங் லைன். PQ இஸ் த நான் இன்டர்செக்டிங் லைன் வித் த சர்க்கிள். செகண்ட் கேஸ் பார்ப்போம். இதில் PQ intersects at 2 points on the circle. What are those 2 points? Rohit. A and B. A and B. So, அதனால அதை secant அப்படின்னு சொல்லுவோம். So, what is secant? The line touching the circle at 2 points. அதை நாம chord அப்படின்னு சொல்லலாம். Note on this point. So, what is secant? It is the line touching the circle at 2 points. That is called secant, and it can also be called chord. Draw pantiya. Yes, sir. Right. Next, in the point என்னன்னா the tangent அப்படின்னு சொல்றோம். It touches at only one point. என்னது? It touches at only one point on the circle. So, a straight line that touches at one point on a circle is called tangent. Note this point. 2 points touch பண்ணிடுச்சுன்னா அது பேர் secant. கொஞ்சம் மூவ் ஆனால் கூட உடனே 2 பாயிண்ட்டில் டச் ஆகிடும் இல்லையா? டேக் டவுன். ட்ரா பண்ணிட்டியா? Yes, sir. Next. Yes, sir. Let us consider a tangent to a circle is a line that intersects the circle at only one point. So, ஒரு பாயிண்டில் மட்டும்தான் என்னாகும், tangent intersect ஆகும். இப்போது இதில் நிறைய இருக்குது. ஆனால் எந்த பாயிண்ட், எந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு பாயிண்டில் டச் பண்ணுது, P அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் A dash B dash தான். புரியுதா? ஸோ ட்ரா திஸ் சர்க்கிள், நோட் பண்ணிக்கிறது. ஸோ A dash B dash it touches at P on a circle. whereas இப்போ A double dash B double dash எடுத்துக்க, அது Pயில் டச் பண்ணுது. ஆனால் அப்படியே போய் அந்த சைடில் R3யில் போய் டச் பண்ணிடுச்சு. அப்போ 2 பாயிண்ட்ஸில் டச் பண்ணதுனால அப்போ A dash B dash அப்படிங்கிறது என்னது? Secant. வெரி குட், secant. that is not tangent. புரியுதா? ஸோ இப்போ இங்கே ட்ரா பண்ண அத்தனை ஸ்ட்ரைட் லைனுமே பார்த்தீங்கன்னாக்கா 2 பாயிண்டில் டச் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போது இப்போ ஏபி எடுத்துப்போம். ஏபி வந்து என்ன ஆகுது, Q1ல் டச் ஆகுது, அப்புறம் Pயில் டச் ஆகுது, அதுக்கப்புறம் இட் கோஸ் டு பி. ஸோ ஏபிபி, அதாவது ஏபி வந்து இஸ் அ டேஞ்சண்டா சீக்கண்டா? Secant, sir. Secant. A because it touches the circle Q1. at Q1 and P. 2 points. P. So 2 points டச் ஆகிறதுனால அது secant. whereas tangent அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சண்ட் தான் வரும். இப்போ புரியுதா? ஸோ ட்ரா திஸ் டயக்ராம், that will be very useful to you. Yes, sir. சும்மா ரஃப் டயக்ராம் போட்டுக்கு அப்புறம் ஃப்ளாட் பண்ணு. புக்கில் இருக்குது, பார்த்துக்கோ. அடுத்தது, அப்போது ஃப்ரம் திஸ் பாயிண்ட் there is only one tangent at a point of the circle. ஸோ tangent அப்படின்னாலே
ஒரு பாயிண்ட்டை தான் அது டச் பண்ணணும். ஸோ த tangent to a circle is a special case of the secant. When the two end points of the corresponding chord coincide. For instance, இப்போ இதை எடுத்துப்போம், P dash Q dash, இன்னொன்று P double dash Q double dash, இன்னொன்று P Q. இப்போ இதில் எது வந்து tangent, எதெல்லாம் tangent? அதாவது நிறைய லைன் கொடுத்துருக்கோம், let us select 3 lines. என்னென்ன straight lines? PQ சென்டராக போகிறது, P dash Q dash ஒரு பாயிண்டில் டச் ஆகுது, அடுத்தது P double dash Q double dash. இதில் எந்த 2 straight lines are tangent? P dash Q dash P double dash Q double dash. Very good. ஏன்? Because it touches at one point. Whereas PQ அப்படிங்கிறது இங்கே ஒரு பாயிண்டில் டச் ஆகுது, இந்த இடத்துல ஒரு டச் ஆகுது. அப்போ இது சீக்கண்ட். மற்ற அதர் ஸ்ட்ரைட் லைன் எல்லாமே சீக்கண்ட் தான். பர்டிகுலராக PQ வந்து தட் இஸ் த லாங்கஸ்ட் கார்டுன்றதுனால இட் மே பி அ diameter of the circle that when it passes through the center of the circle. Do you understand? So in the diagram, yes sir, rough diagram போட்டு PQ வந்து secant, whereas P dash Q dash and P double prime Q double prime, they are another chords, not chords, what do you call the tangents, tangents. இப்போ the common point of the tangent and the circle is called the point of contact. ஸோ ஒரு டேஞ்சண்ட்டையும் ஒரு சர்க்கிளில் உள்ள பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் பேர் என்ன? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். வெரி குட். ஸோ வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்? இட் இஸ் அ காமன் பாயிண்ட் ஆஃப் த டேஞ்சண்ட் அண்ட் த சர்க்கிள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டேஞ்சண்ட் சொன்னாலே சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் அது டச் பண்ணும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டேஞ்சண்ட்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் டச் பண்ணும். அப்போது the tangent is said to touch the circle at the common point. அதுதான் அந்த point of contactனு சொல்கிறோம். ஸோ theorem 1 இதில் என்ன சொல்கிறோம்? The tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. அதாவது let us draw a circle. இந்த சர்க்கிளை வரைஞ்சிக்கலாம். O is the center of the circle. இப்போ P அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு டேஞ்சண்ட் XY போயிட்டு இருக்கு. அங்கேருந்து ரைட் ஆங்கிளில் 90 டிகிரி எடுக்கிறோம். ஸோ அப்போது இந்த ஓவும் பியும் 90 டிகிரி எக்ஸாக்டாக இருக்கும் டு த டேஞ்சண்ட் XY. ஸோ த டேஞ்சண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள், டேஞ்சண்ட் எனி பாயிண்ட் எந்த இது மாதிரி எடுத்தாலும் அங்கே அது வந்து perpendicular to the radius through the point of contact. So radius through the point of contactல வரைஞ்சிட்டோம்னாக்கா அதுக்கு பர்பண்டிகுலராக டேஞ்சண்ட் அமையும். புரியுதா? அப்போது the radius passing through the point of contact and the common point and the tangent is always 90 degree. Do you understand? Please draw this diagram. Okay sir. Okay? Drawn sir. Right. Next. Now, let me have an external point P. இந்த பாயிண்ட் பேர் என்ன? எக்ஸ்டர்னல் பாயிண்ட். தட் இஸ் அவுட் சைட் த சர்க்கிள், அதாவது எக்ஸ்டர்னல் ரீஜன் டு த சர்க்கிள். இன்டர்னலாக இருக்கக்கூடியது என்ன? ஓ, த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். நவ் T1 T2 அப்படின்னு ரெண்டு டேஞ்சன்ட் எடுத்துக்கிறோம். ஸோ PT1 PT2 let us have two tangents. இப்போ இந்த T1 T2 அங்கிற அந்த பாயிண்ட் பேர் என்னது?
the point of contacts இல்லையா point of contact. ஸோ அப்போ அந்த ஓடி அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த டேஞ்சண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துட்டையும் ஓடி டு பி அப்படிங்கிறது பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டேஞ்சண்ட்டும் கனெக்டிங் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஒரு காமன் பாயிண்ட்டை மீட் பண்ணுறப்போ அந்த டேஞ்சண்ட்டோட லென்த் இருக்குது பார்த்தியா, அதாவது PT1 PT2 அது ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? Now note down this, the length of the segment of the tangent from the external point P, புரியுதா? அது the length of the segment of the tangent எங்கேருந்து from the external point P எது வரையிலும் and the point of contact with the circle is called the length of tangent. ஸோ இதை தான் நம்ம length of tangent அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரெண்டு டேஞ்சண்ட் நம்ம ட்ரா பண்ண முடியும். they have equal length. Note down this. So the length of tangents drawn from external point to a circle are equal. போட்டாச்சா? Okay. Now, let us move to theorem 2. So, இதுதான் நம்ம என்ன சொன்னோம், PQ அடுத்தது PR இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இது இந்த ரெக்டாங்கிள் மாதிரி போட்டிருக்காங்க, அடிச்சுட்டு அதை ரைட் ஆங்கிளாக போடுது. ஓகேவா? ட்ரா பண்ணிட்டியா? Yes, sir. Right. Let us proceed further. We need to prove PQ is equal to PR. The PQ is equal to PR னு prove பண்ணோம். So, இங்கே நல்லா கவனிச்சு பாரு. OQ is equal to OR. Do you know why? OQ is equal to OR. இது ஈக்குவல்ன்றா. எதனால்? Because they are radius. இல்லையா? Radius. Take down. So on the basis இதில் கவனிச்சு பாரு, இதை தான் நான் சொன்னேன், இது ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. இப்போ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தட் இஸ் ரேடியஸ் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஓகேவா? இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். We know already that is OQ is equal to OR. Yeah? Because it is radius. So, அப்போ side இங்கே clear ஆயிடுச்சு இல்லையா? They have equal sides. அதாவது we are considering the right angle POQ, இன்னொன்று POR. ஓகேவா? அதில் ஓபி அப்படிங்கிறது காமனாக இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். இது போட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்னது?
OP is equal to OP, that is common. புரியுதா? அப்போ காமனாக வந்தோன்னா இந்த இடத்துல OP is equal to OP. ஸோ அப்போ இதுவும் காமன் ஆகிடுது, த காமன் சைடு இது. நல்லா கவனிச்சுக்கோ. அப்போது OQP, what is that? OQP அந்த ட்ரையாங்கிளும் ORP அந்த ட்ரையாங்கிளும் என்ன சொல்கிறோம்? they are congruent. காங்க்ருவெண்ட்டுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் 1 என்னது? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதில் வந்து வேரியஸ் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். SSS ரூல், SAS ரூல், RHS ரூல் எக்ஸெட்ரா. ஸோ அப்போது இந்த இடத்துல இது ரைட் ஆங்கிளாக வந்துடுச்சு இல்லையா? அப்போ ஆர். அடுத்தது ஹைப்போட்டினஸ் இஸ் காமன். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஹைப்போட்டினஸ், தட் இஸ் OP. இட் இஸ் காமன், தட் இஸ் ஹைப்போட்டினஸ். அதுக்கப்புறம் என்ன? சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ RHS. ஸோ அப்போ பை RHS என்னது? தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ருவெண்ட். புரியுதா? அப்போது டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ருவெண்ட்ன்றப்போ வாட் ஆர் த கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த காங்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்? PQ and QPR. Therefore PQ is equal to PR. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பை CPCT. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொண்டு வரோம்? ரேடியஸ் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், காமன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், அந்த பேஸ் பண்ணி RHS கொண்டு வந்துட்டோம். ஸோ RHSங்கிறதுனால அது காங்க்ருவெண்ட்டு. அப்போ காங்க்ருவெண்ட்டாக இருக்கிறதுனால PQ is equal to PRனு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ தே ஹேவ் ஈக்குவல் டேன்ஜென்ட்ஸ். இப்போ புரியுதா? Do you understand? Yes, sir. Right. Next. Now, let us consider the first question. From a point Q, the length, problem go. From a point Q, the length of the tangent to a circle. From a point Q, the length of the tangent to a circle is 24 centimeter. Upper PQ is equal to 24 centimeters. Draw the diagram also. And the distance of Q from the center is 25 centimeter. So in the idu vandu 25 centimeter. What is the radius of the circle? That is OP என்னன்னு கேட்டிருக்கோம். So how we can find out? இது வந்து 25 centimeter, that is the hypotenuse. Because we already know the radius is perpendicular to the tangent. அப்போ OP வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். புரியுதா? ஸோ OP இந்த இடத்துல பர்பண்டிகுலர். ஸோ அப்போது பைத்தகோரஸ் தியரம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இது 90 டிகிரி. ஸோ கிவன் வந்து இந்த இடத்துல ஹைப்போட்டீனஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? PQ இருக்குது, ஒரு சைடு இருக்குது. அப்போ இந்த சைடு கேன் பி ஈஸிலி ஃபவுண்ட் அவுட் இல்லையா? தட் இஸ் த ரேடியஸ். ஸோ ஹைப்போட்டீனஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் OQ squared, that is 25 squared is equal to என்ன வரும்? R squared, that is OP squared plus 24 squared. அப்போ what is R squared? 25 squared minus 24 squared இல்லையா? therefore A squared minus B squared. ஸோ இது அப்படியே எடுத்துக்க 625. இது எவ்வளோ வரும்? 24 into 24. 576, sir. 576. 24 into 24. 576, sir. 576. So 576 அப்படின்னாக்கா அப்போது சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ, that is 49. 576. So 49. So R is equal to square root of 49. R squared is equal to 49. அப்போ R is equal to square root of 49. So plus or minus 7. So we have to consider only plus 7. Okay. So 7. You can put R is equal to 7.
So the correct answer is 7 centimeter is the correct answer. Okay. Yes, sir. Ora. Yes, sir. Next sum. Try this sum. In the given figure, if AP and TQ are the two tangents to a circle with a center O, so that POQ, angle POQ is equal to 110 degree, then what is PTQ, angle PTQ? Can you try? First diagram போடணும். Sir, diagram. போடு. First diagram நீயா போடணும். போட முடியுமா? போடு. Question எழுதிட்டியா? Yes, sir. Right. Try this sum. Pranav, in this question, you have the important shape, and that is the clue for this question. That is, if tangents PA and PB of a point P to the circle etc. are inclined to each other. இதில் க்ளூவே இம்பார்ட்டண்ட் ஷேப்பு தான். அந்த ஷேப் என்ன ஷேப்? நோ. ராம்பஸ்ன்றது எப்படி இருக்கும்? ஸ்கொயரு, பட்டு எப்படி இருக்கும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். இது என்னது? குவாட்ரிலேட்ரல். இட்ஸ் அ கைட். புரியுதா? ஸோ அப்போது இந்த கைட்டில் வந்து எப்போதுமே ஆப்போசிட் சைட்ஸ் அதை ஆட் பண்ணால் 180 டிகிரி இருக்கும். இல்லாட்டினா ஓவராலாக ஆட் பண்ணால் 360 டிகிரி இருக்கும். ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ த சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் இன் அ குவாட்ரிலேட்ரல் இஸ் ஈக்குவல் டு 360 இல்லையா? இல்லாட்டினா த சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் அ குவாட்ரிலேட்ரல் இதில் வந்து 180 டிகிரி. ஸோ இது ஏற்கனவே 80, அப்போது டோட்டலாக 180 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போனா 100 டிகிரி. எது? BOA. அதில் இந்த ரெண்டும் சரி பாதி அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை வந்து இது தட் இஸ் நம்ம காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். எப்படி? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது PBO அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், PAOன்ற ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் பார்த்தா அப்படின்னா இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. அதோடு இல்லாமல் இந்த நமக்கு ஏற்கனவே தெரியும் தியரம் பிரகாரம் டேஞ்சன்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரேடியஸும் ஈக்குவல். இது காமன் பாயிண்ட் அப்படின்றதுனால அப்போ என்ன ஆகிடுது? த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன ஆயிடுச்சு? காங்க்ருவன்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா அந்த ஆங்கிள் சரிபாதியாக பிரிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஈக்குவலாக பிரிக்குது. ஸோ அப்போ இது 100 டிகிரி அப்படின்னா அதனால தான் நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ புரியுதா? ஸோ 100 டிகிரி வந்தோன்னே டிவைடட் பை 2, தட் இஸ் 50 டிகிரி. எதுக்காக? அவன் கேட்டது POA தான். ஸோ POA அப்படின்னா ஹாஃப் ஆஃப் AOB தானே. அதை மறக்காமல் போடணும். நீ பாட்டு 100 டிகிரின்னு போட்டக்கூடாது. 100 டிவைடட் பை 2, தட் இஸ் 50 டிகிரி. ஸோ A இஸ் த கரெக்ட் ஆன்சர். நவ் லெட் மீ கோ டு த ப்ரீவியஸ் சம். இதுலேயும் அந்த குவாட்ரிலேட்ரல் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்கான்? இந்த கிவன் ஃபிகர் TQ ஆர் த டூ டேஞ்சன்ட் O such that POQ is equal to 100 degree, 110 degree. PTQ is equal to, PTQன்னா இந்த ஆங்கிள் வந்து கேட்டிருக்கான். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக சொல்லிட முடியும். தட் இஸ் இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படியும் சொல்லலாம். அப்போது 180 மைனஸ் 110னா 70 டிகிரி தானே இல்லையா? இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஏன்? அக்கார்டிங் டு த தியரம், தட் இஸ்
radius is perpendicular to the என்னது the corresponding tangent. அப்போ இது 90 90னா 90 90 180, அப்புறம் 180னாக்கா 290 219 ஆயிடுது இல்லையா. ஸோ அங்கே இருந்துட்டு 70 டிகிரி பேலன்ஸு 360 மைனஸ் 290 70 டிகிரி அப்படியும் போடலாம். ஓகேவா, புரிஞ்சுதா அது? Yes, sir. ரைட். ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி என்னென்ன அப்ளை பண்ணுறோம் இங்கே? Radius is perpendicular to the tangent. That is point number 1. Point number 2 என்ன? Two tangents drawn from external point will be equal for a circle. இல்லையா? Third point என்னது? அந்த இடத்துல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம்? Quadrilateral அப்படிங்கிறது அங்கே ப்ரூவ் ஆகிட்டு அந்த இடத்துல என்னது? இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல்ன்றதுனால கைட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுறோம் குவாட்ரிலேட்டரில். ஓகேவா, புரிஞ்சுதா? Yes, sir. Okay, so let us move to the next sum. Draw this. Prove that the tangents drawn at the ends of a diameter of a circle are parallel. Good. Sir, drawn, sir. Orange pencil. Now இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? Prove that the tangents drawn at the center of the diameter of a circle are parallel. இங்கே சென்டராக வந்திருக்க இந்த டயமீட்டர் அதை பேஸ் பண்ணிய ரெண்டு டேஞ்சன்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்கான்? parallelனு ப்ரூவ் பண்ணணும். ஸோ parallelனு ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நம்ம என்னென்ன parallel லைனு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது? அந்த ரெண்டு லைனும் ஈக்குவிடிஸ்டண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் நம்பர் 1 இல்லையா. அடுத்தது அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் போட்டோம்னாக்கா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஷுட் பி ஈக்குவல் இல்லையா. இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னாக்கா இங்கே ஏபி இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் பிட்வீன் த டூ parallel லைன்ஸ். இங்கே parallel லைன்ஸில் இங்கே ஆர்எஸ் அண்ட் பிக்யூ parallel லைன்ஸுக்கு ஏபி அப்படின்னு வச்சிட்டோம்னா இது 90 டிகிரினா இது 90 டிகிரி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், அதுவும் 90 இதுவும் 90. புரியுதா? ஸோ அந்த பேசிஸில் தட் இஸ் ஓஏ இஸ் பர்பண்டிகுலர் டு ஆர்எஸ், ஓபி இஸ் பர்பண்டிகுலர் டு பிக்யூ. அப்போ தே ஆர் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி அப்படிங்கிறதுனால ஓபிபி 90 டிகிரி, ஓபிக்யூ 90 டிகிரி இல்லையா. அதாவது ஓஏ என்னது எஸ், அதே மாதிரி ஓபிபி தே ஆர் ஈக்குவல், அதே மாதிரி ஆர்ஏஓ ஈக்குவல், அதே மாதிரி OBQ equal. QBO. So they are QBO. So they are 90 degree. அப்போ alternate interior angles equal அப்படின்னு வந்ததுனால என்னாகும்? அப்போ two lines should be parallel அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். Parallel. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் என்னது? தட் இஸ் alternate interior angle based on the transverse. இந்த இடத்துல transverse நம்ம எடுத்துக்கிட்டது எதை எடுத்துக்கிட்டோம்? தட் இஸ் டயாமீட்டர் எடுத்துக்கிட்டோம். புரியுதா? ரைட், காப்பி பண்ணிக்கோ. எப்போதும் parallel கண்டிஷன் parallel ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு parallel லைன் இப்படி போட்டுப்போம், ரெண்டு parallel லைன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்வர்ஸ்
ஸோ ட்ரான்ஸ்வர்ஸுங்கிறப்ப யூஸ்வலாக இப்படி சாட்சி இப்படி போடுவோம். இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணால் போடலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இதுவும் ட்ரான்ஸ்வர்ஸ் தான் இல்லையா? ஸோ அப்படி இந்த இடத்துல டயமீட்டர் தான் ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கிறது. அப்போ இது 90 டிகிரினா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி இல்லையா? ஸோ தே ஆர் பேரலல். ஏன்? பிகாஸ் தே ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஆல்சோ இல்லையா? ஸோ அந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அந்த இடத்துல டயாமீட்டர் தான் இங்கே ட்ரான்ஸ்வர்ஸ். வாட் இஸ் தட்? ட்ரான்ஸ்வர்ஸ். ஸோ டயாமீட்டர் தான் இந்த இடத்துல ட்ரான்ஸ்வர்ஸ். Okay. Yes, sir. Kapantiya? Yes, sir. Fifth sum try pannu. Yes, sir. Let us consider this circle. Let us assume the line, perpendicular line drawn from the point of contact is not passing through the center of the circle. Let me say that is eccentric O dash. So அப்போ PO dash அப்படின்னு போகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ that is not the center அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ AB is the tangent compulsorily. அப்போ it passes through the P. ஸோ Pங்கிற அந்த காமன் பாயிண்ட் வழியாக தான் போக முடியும். இப்போ ஓ டேஷுங்கிறத தான் நாம் என்ன சொல்கிறோம்? இமேஜினரி பாயிண்ட் தட் இஸ் அவே ஃப்ரம் த சென்டர் இல்லையா? ஆனால் ஓ அப்படிங்கிறது தட் பாசஸ் த்ரூ த சென்டர். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா இட் பாசஸ் த்ரூ த சென்டர் தான். அதுக்கு என்ன பண்ணுறோம்? தட் இஸ் ஆஸ் பர்பண்டிகுலர் ஏபி பாசஸ் த்ரூ ஓ டேஷ், therefore ஓ டேஷ் பிபி இஸ் 90 டிகிரி. ஸோ ஓ டேஷ் பிபி அப்படிங்கிறது 90 டிகிரி அப்படின்னு அசியூம் பண்ணோம்னாக்கா தென் இது வந்து ப்ரூவ் ஆகும். ஆனால் அது 90 டிகிரி இல்லையே, புரியுதா? ஸோ அப்போ அக்கார்டிங் டு த தியரம் அவன் என்ன சொல்கிறான்? ஏபி அப்படிங்கிற ஒரு டேஞ்சண்ட்டில் அங்கேருந்து காமன் பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய லைன் தட் இஸ் ரேடியஸ் வந்து பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போது O is the center of the circle and P is the point of contact அப்படின்னு வச்சிட்டோம்னா OBP அப்படிங்கிறது OPBங்கிறது 90 டிகிரி இல்லையா? இது பிரகாரம் O dash P O dash PB is equal to 90 டிகிரி. அப்போ இந்த ரெண்டுத்தில் வந்து பார்த்தோம்னா எது பர்ஃபெக்டாக 90 டிகிரின்னு பார்த்தாக்கா ஃப்ரம் த ஃபிகர் OPB தான் 90 டிகிரியாக இருக்க முடியும். பிகாஸ் O dash PBங்கிறது இட் இஸ் லெஸ் தேன் 90 டிகிரி இல்லையா? ஸோ அந்த பேசிஸில் அப்போது ஓபிபி தான் கரெக்டாக இருக்குமே ஒழிய ஓ டேஷ் பிபி அப்படிங்கிறது வராது. அப்போது ஒன்லி பாசிபிலிட்டி அந்த ரேடியஸ் வந்து சென்டர் வழியாக த்ரூ பண்ணால் தான் அது 90 டிகிரி வர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், புரியுதா? ஸோ இப்போ என்னென்ன கான்செப்ட் இதில், அதாவது அந்த தேரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 90 டிகிரி இருக்கணும் டேஞ்சன்ட் டு த ரேடியஸ். ஆனால் ரேடியஸ்ன்றது தட் பாசஸ் த்ரூ த சென்டர். எங்கேருந்து? இந்த காமன் பாயிண்ட்லேருந்து. ஸோ அது 90 டிகிரி அப்படின்னா நாம் அசியூம் பண்ணது வந்து 90 டிகிரிக்கு உள்ள தான் வருது. அது லெஸ் தேன் 90 டிகிரி. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இட் டஸ் நாட் ஓவர்லேப் வித் திஸ். அப்போது ஓ டேஷ் அதாவது இங்கே எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிறது ரூல்ட் அவுட்டு. ஸோ அப்போ ஓ தான் கரெக்டானது. அதனால் ஓபிபி தான் 90 டிகிரி வருது. therefore the line passing through the காமன் பாயிண்ட் இல்லையா, அந்த ரேடியஸ் வந்து ஓ வழியாக தான் போக முடியும், சென்டர் வழியாக தான் போக முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். புரியுதா? கப் பண்ணிக்கோ. Yes, sir.